கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம். 1 Peter chapter 4 verse 17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்தின் கீழ்ப்படியாதவர்களின் நிலைமை என்னமாய் இருக்கும்? அதாவது புதிய ஏற்பாட்டில் ஒரு கான்ட்ரவர்சியல் வசனம், ரொம்ப தர்க்கம் உண்டாகக்கூடிய, ரொம்ப கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு வசனம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை அதிகமாக சொல்லக்கூடியது. காரணம் என்னவென்றால், இது தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டு காலத்துல துவக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இதை இந்த வசனத்தை 2 பிரிவா பிரித்து கொண்டு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணக்கூடிய காரியம் உண்டு. ஒன்று இது கிறிஸ்தவர்களை தான் சொல்லுது, ஏன்னா இவ்வளவு காலமும் அவர் கிறிஸ்தவங்களை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதனால இது கிறிஸ்தவ தான் சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்கள் உபத்திரவ காலத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இன்னொரு சாரார் என்னன்னா, இது யூதர்களை குறிக்கிறது. தேவனுடைய வீடு என்பது யூதர்களை குறிக்கக்கூடியது இருக்கிறது. ஏன்னா யூத குலத்துல ஆண்டவர் வந்தார், யூதகுல மக்களை ரட்சிக்கிறதற்காக. ஆனால் அவர்கள் மூலமாய் ரட்சிப்பு உலகத்திற்கு வரணும்னு பார்த்தாரு, அவங்க ரட்சிக்கப்படல. அதனால இது அவர்கள் தான் நியாய தீர்ப்பு நாள்ல இருக்க போறாங்க. அதனால தேவனுடைய வீட்டுங்கிறது இது யூதர்களை குறிப்பதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கிறார் என்று நானும் அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை குறித்து நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அதுல நிறைய தெளிவான வேத வசனத்தின் அடிப்படையில எப்படி சபை எடுத்துக்கொள்ளப்படும், எப்படி நியாய தீர்ப்பு நாள்ல யூதர்கள் இருப்பார்கள் என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக நம்ம பிரசங்கித்திருக்கோம். நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா அதுல எல்லா செய்திகளும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 28 மணி நேரத்திற்கு மேலான செய்திகள், ஒரு 600 பக்கத்துக்கு மேல உள்ள புஸ்தகம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளலாம். என்னன்னா, தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகா இது ஏசாயா 10வது அதிகாரம், இங்கிலீஷ் பைபிள்னா 12வது வசனம், தமிழ் பைபிள்னா 11வது வசனம். நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுவதை அங்க பார்க்கிறோம். இதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும்போது, அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்னன்னா, ரொம்ப தெளிவா எப்படி எருசலேம் மேல நியாய தீர்ப்பு வரும் என்பதை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இது என்ன சொல்றாரு? முதல்ல இங்க துவங்குது, ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படியாதவங்களுடைய முடிவு எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இங்க யூதர்கள் கேட்டும் அவங்க கீழ்ப்படியாம இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையும் எவ்வளவு மோசமா இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக. சரி, நீங்க இந்த வசனம் கிறிஸ்தவங்களுக்கு சொன்னதா எடுத்துக்கிட்டாலும் சரி, யூதர்களுக்கு சொன்னதாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ஒரு காரியம் தெரிஞ்சவங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துருங்க, அப்ப நீங்க சேஃப். எப்ப நீங்க இதுல எல்லாத்துலயும் நீங்க நியாய தீர்ப்புக்குள்ள போகாம நீங்க ஆண்டவரோட இருக்க முடியும்னா, எப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள உங்களை இருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் ஆண்டவருக்கென்று வாழக்கூடியதாகவும் உங்க வாழ்க்கை வரும்போது நீங்க இந்த நியாய தீர்வை பத்தி கவலைப்பட தேவையில்லை. கீழ்ப்படியாதவர்களுடைய வரக்கூடிய தண்டனையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா நம்ம அதை பத்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். இப்படி எடுங்க. அதாவது நம்ம ஆண்டவருக்குள்ள எப்பவுமே இருந்துட்டோம்னா நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. 2வது, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்துட்டோம்னா நம்ம இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அப்போ இதுல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படின்னா என்ன? நீங்கள் தேவனோடு இசைந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்கென்று பாடுபட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறவர்களாய். 3வதாக, நீங்க எப்பொழுதும் தேவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களாய் இருக்கும்போது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க நியாய தீர்ப்பை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க தைரியமா, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது,
இதோ நான் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் வாழ்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையே நீங்க போய் சேர முடியும். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கென்று உமக்குள் வாழுகிறவர்களாய், அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய நாமம் இவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே மகிமைப்படக்கூடிய ஒரு காரியத்துல இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.